ராசிபுரம் மனவளக்கலை மன்றத்தினுடைய அறக்கட்டளை சார்பாக இன்று நடக்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களுடைய தந்தையின் நண்பரும் நாங்கள் ஆரம்பத்தில் கோழிப்பண்ணை தொழில் ஆரம்பிக்கும் போது இங்கே ராசிபுரம் பகுதியில் அந்த கோழிப்பண்ணை தொழிலை ஆரம்பித்து எங்களுடைய குடும்பத்தினுடைய எங்களுடைய தாய் தந்தையருடன் நெருங்கிய உறவு வைத்திருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் செல்விஸ் கன்சேமன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியாளர் மாணிகண்ணன் அவர்கள் தம்பதியர் அவர்களே, மரியாதைக்குரிய ரொட்டேரியன் KKV அன்னார் தம்பதியர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இன்னர்விலுடைய தலைவர் ஜோதி தம்பதியன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, அவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை போடும்போது 60ஆம் கல்யாணம் சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு இந்த வருஷம் 60ஆம் கல்யாணம் தான். ஏன்னா 60 ஆண்டு இப்போ எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது பெரியோர்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதே போல இதற்கு முன்னால் பேசிய என்னுடைய மாமா சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு குடும்பம்னா எப்படி, ஒரு மனைவினா எப்படி, கணவர்னா எப்படி, ஒட்டு மொத்தமே எல்லாம் சொல்லிட்டேன். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. லோகம்பாளுடைய 111வது பிறந்த நாள் விழா இந்த விழாவாக இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறதாக சொன்னாங்க. ஏன்னா எனக்கு வேதாந்திரி மகரிஷருடைய அந்த மன வள கலையில நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஆலியாருக்கெல்லாம் போனதில்லை. வீட்டில் ஒரு முறை போயிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் போய் அங்கே கொஞ்சம் இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு இது வரைக்கும் அந்த சூழ்நிலை எனக்கு அமையல. அந்த வாய்ப்பு இன்னைக்கு இந்த ராசிபுரத்துல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய அரங்கில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கெல்லாம் வரும்போதுதான் தெரியுது நிறைய பேர் இதுல இருந்து ஏன்னா இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த வேதாந்திரி மகரிஷியுடைய அந்த அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்கக்கூடிய SKM மயிலானந்தன் அவருடைய 80வது பிறந்தநாள் விழா அங்கே கோயம்புத்தூர் கொடிசியால நடந்தது. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேர் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பல பகுதியில இருந்து வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த 80 ஆண்டுகள் பிறந்தநாள் விழா. அந்த நிகழ்ச்சியில ஹால் ABCன்னு எல்லாரையும் அந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அமர்ந்திருந்து அந்த பிரார்த்தனை பண்ணினாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அது இன்னைக்கு இங்க சிறிதளவுல செஞ்சாலும் இங்க இன்னைக்கு ராசிபுரத்துல பார்க்கிறோம். உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். நம்ம மனைவிக்கு யாருமே கணவன்மார்கள் முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லைங்கிறது எல்லாரும் அறிஞ்சதுதான். யாரும் ஒரு சவுந்தரராஜன் சொன்னா அவரும் இன்க்ளூடிங் அவரும் தான் இப்போ கொடுக்கணுங்கிற சூழ்நிலை இப்போ அந்த ஏஜ் ஃபேக்டர் தான். வயசு நமக்கு கடந்து வரும் பொழுது இன்னைக்கு எனக்கு நீ உனக்கு நான் அந்த பக்குவம் வந்துருச்சு. எல்லாம் பசங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொன்னா அவர் குடும்பத்துக்கு போகும்போது நமக்கு யார் இருக்காங்க? அது வரைக்கும் பிள்ளைகளை அந்த பெற்றெடுத்ததுல இருந்து அந்த திருமணம் நடக்கிற வரைக்கும் தாய்மார்கள் தான் அந்த பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் அதிகம் கவனம் செலுத்தி பார்க்கறது பெண்கள் தான். நான் எல்லா குடும்பத்திலயும் அது அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு இனி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம இருக்கணும். அப்படிதான் இருக்கிறது தான் கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி தாரமாவும் இருக்கிறாங்க, தாயுமா இருக்கிறான்னு சொல்லி. அந்த 60 வயசுக்கு மேல வச்சுனாமே உண்மையிலே தாயா தான் இருக்கு நம்ம போட்டணுமே தவிர அதுல மாற்றமே இல்லை. அதனால நான் இப்போ கூட MP-யா இருக்கும் பொழுதே நான் அறிவிச்சது எனக்கு அடுத்த தேர்தல் நான் நிக்க மாட்டேன். இனிமேல் எனக்கு என்னைக்கு இந்த பதவி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்கூட்டியே அறிவிச்சுட்டு எனக்கு குடும்பத்தோட நான் இனிமேல் இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் நான்
தேர்தலை அடுத்தது நிக்கிறது இல்லைன்னு முன்னாடியே வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிவிச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயது வந்து இப்போ இங்க இருக்கவங்க வயது மூப்பு ஜாஸ்தி உள்ளவங்க, நமக்கு வந்து அந்த 60 வயசுங்கிறது வந்து எல்லாருமே நினைப்போம் 60 வயசு ஆச்சுன்னா கூட நம்ம வந்து வயசு வந்து இன்னும் சின்ன வயசா தான் இருக்குன்னு சொல்லி. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து தொழில பையனுக்கு ஒப்படைச்சிட்டு நான் வந்து 75% வந்து ரிட்டையர்மெண்ட் மாதிரி வந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ டாக்டர் மேகநாதெல்லாம் இருக்கு, அவருக்குலாம் தெரியும். நான் வந்து தொழில எதுலையுமே இப்போ ஈடுபாடு இல்லை. இனிமேல் எனக்கு வந்து என் குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய மனைவி முக்கியங்கிற சூழ்நிலை வந்து தெளிவா வந்து இன்னைக்கு வந்து அதிக நேரம் வந்து இன்னைக்கு அவரோட தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அவர்களுக்கு வந்து கடைசி காலத்து வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பலம். நாம இருக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எந்த மனைவியும் வந்து எனக்கு பணம் காசு கொடுங்க, நகை நட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் இல்லை. அவங்க கேட்கறது வந்து இனி அட்லீஸ்ட் வந்து என் கூட இரு, பாசமா இரு, என் கூட கொஞ்சம் வந்து காலத்துக்கு இருன்னு அப்படிதான் வந்து நினைக்கிறாங்க. அந்த அதையாவது இனி வந்து சொன்னாங்க இந்த கொடுக்கும்போது கூட இனி இந்த மாதிரி இருப்போம்னு சொல்லி, இனி இருக்கக்கூடிய காலங்கள் அது இந்த நிமிஷம் இருந்து சொல்லி அவர் சொல்லும்போது சொன்னாங்க. ஏன்னா அவரும் இந்த நாள்ல தான் இருப்பாரோ, அனுபவம் வந்து அவரும் சொல்றாரு. அதனால உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து இந்த மேடையிலே வந்து நாம சொல்றது படி கண்டிப்பா நிறைவேற்றணும். எங்களுக்கு வந்து 60 வயசுல வந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் வந்து 70-80 ஆண்டுகள் கடந்தவர்கள் கூட இங்க இருக்கீங்க. ஐயா எல்லாம் வந்து எனக்கு தெரியும் வந்து நீங்களெல்லாம் உங்களுடைய ஆசையில் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருப்போம். எங்களுக்கு ஒரு வீட்டுல சொல்ற மாதிரி வந்து ஆலியார் போகணும், போயிட்டு நாம வந்து அங்க ஒரு வாரம் இருந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வரணும், அங்க போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து மாணிக்கஞ்சன்கிட்ட நீங்க எல்லாம் போனீங்களான்னு சொல்லி கேட்டேன். நமக்கெல்லாம் இன்னும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதான் ட்ரைனிங்னா நாங்களும் அப்படித்தான், நாங்களே எல்கேஜில தான் இருக்கணும், ஒன்றும் பெருசா போகல. அதனால வந்து இங்க இருக்கீங்களா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க, இங்க இருந்து எங்களுக்கு அங்க போறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்து இந்த நாள் போகணும்னு சொல்லிருங்க. ஒரு அது பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களையும் இங்க வந்து இதுல எப்படி உங்க ரசிகர் மன்றத்துல நாங்களும் இணைஞ்ச மாதிரி நீங்க பெற்ற இன்பங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. இன்னைக்கே அரங்காவலரா அவங்க குடும்பத்தோட சேர்ந்துக்கணும், நம்மளோட இருந்து எல்லா இன்பங்களையும் அவர் பெற்று வேண்டியது. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே. அதனால வந்து எங்களையும் இனிமேல் இதுல இணைச்சிக்குங்க. நாங்க எங்களையும் இழுத்துக்கிட்டு போங்க. நீங்க எல்லாம் வந்து பெற்றோர்களா வந்து உங்களை நாங்க வந்து நினைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்துல எங்களையும் இதுல இழுத்துக்கிட்டு போங்க. நாங்களும் வரோம், கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நாங்க வந்துடுறோம். அதனால இந்த நாள்ல அன்னை லோகமலருடைய 111வது பிறந்த நாள்ல எல்லாரும் வந்து ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இனி இருக்கக்கூடிய காலங்கள் உனக்கு இனி எனக்கு நான்கிற ஒரு உணர்வோடு வாழ்வோம் என்ற நேரத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த மனவளக்கலை அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையணும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, என்னுடைய குலதெய்வமான பாப்பினை பெரியநாயகி அம்மனை வேண்டி வாழ்த்தி, வேந்தரி மகரிஷி அவருடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெற நன்றி, வணக்கம்.